நமக்கு இந்த இப்போ கேடிஎம் பைக்கை ப்ரொவைட் பண்ணதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தோட நல்லி மோட்டார்ஸ் தான். கேடிஎம் கோபிச்செட்டிப்பாளையம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மெயின் ரோடு கோபிச்செட்டிப்பாளையத்தில் குள்ளம்பாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. ஷோரூமோட டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா மேனேஜர் நம்பர் நான் ஜான்ராஜ் சாரோட நம்பர் நான் கீழே டேக் பண்ணுறேன். ஸோ எந்த டைமில் வந்தாலும் பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயும் இல்லாமல் நம்ம கோபியில் இருக்கக்கூடிய நல்லி மோட்டார்ஸில் மட்டும்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, நானும் நல்லா இருக்கேன். ஃபைனலி நம்மளோட தேர்ட் ஜென் டியூக் 250 வேரியன்ட் கொண்டு வந்திருக்கோம். வண்டியில் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபியூச்சர் கொடுத்துருக்கு என்னென்னு பார்த்துலாம். நம்மளோட சேனலுக்கு பார்த்தா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படியே ரெட் கலர் பாக்ஸுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் டச் பண்ணிருங்க. செகண்ட் ஜென்னுக்கு தேர்ட் ஜென்னுக்கு இப்போ என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுபோக உங்களுக்கு டிஎஃப்டி டிஸ்பிளே எக்ஸ்ட்ரா ஏகப்பட்ட ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வீலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு பொறுத்தளவு நல்ல ஒரு அந்த மான்ஸ்டர் டிஆர்எல்ஸோட மான்ஸ்டர் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆன் பண்ணியிருப்பாருங்க. ஸோ பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிஆர்எல்ஸ் கூட நல்ல கிளியர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. நைட் டைம் பார்க்கும்போது நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். இதுக்கு முன்னாடி கொடுத்ததுக்கு அடுத்த லெவல் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு. கூட வந்து இந்த உங்களுக்கு டேங்கோட அந்த பொசிஷன் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். சேம் உங்களுக்கு அந்த டிஆர்எல்ஸ் கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணி வரும். ஸோ உங்களுக்கு நைட் டைம் வந்து உங்களுக்கு நைட் டைமில் வரும். உங்களுக்கு அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு இன்னுமே அடுத்த லெவல் கொண்டு போகும் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து அந்த டியூல் டோனில் வந்து ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு ஷார்ப்பான லுக் இறக்கியிருக்காங்க. ஃப்ரண்ட் பொறுத்தளவு உங்களுக்கு யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடான ஃப்ரண்ட்டு சரி பேக்கு சரி ரெண்டு டயரும் ப்ராடான டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் ரேடியல் டயரை கூட வந்துடும். டியூல் டர்ன் ஏபிஎஸோடய கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃப்ரண்ட் வீல் வந்து உங்களுக்கு ஆல் எல்இடி விங்கர்ஸ், ஸோ எல்இடி விங்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அசார்டும் உங்களுக்கு கூட வந்துடும். ஸோ கேஸ் அப்படி உங்களுக்கு வந்துங்க அந்த மிரர்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டியூல் லேயரில் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸுக்காக இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த செகண்ட் ஜென்லேருந்து தேர்ட் ஜென் போகும்போது உங்களுக்கு அந்த மிரர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ பொறுத்தளவு தான். ரைட் வீல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், ரைட் வீல் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ரைட் வியூ பொறுத்தவரை அந்த டியூக் 250 சொல்லிட்டு நம்ம அந்த ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேடிஎம்மோட கலர்னே சொல்லலாம். நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செகண்ட் ஜெனில் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இதோட முடிஞ்சிடும். தேர்ட் ஜெனில் வந்து உங்களுக்கு அந்த லுக் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வெஹிக்கிள் திருப்பி காமிக்கிற பாருங்க. சேம் உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் ஒர்க்கு நல்ல ஒரு ஷார்ப்பாக கொண்டாந்து இறக்கிருக்காங்க. பார்க்குறக்கே நல்ல ஒரு அக்ரெசிவான அந்த மான்ஸ்டர் லுக் இன்னுமே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 4 பக்கம் வந்து சேம் உங்களுக்கு அந்த லுக் அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. சேம் அப்படியே உங்களுக்கு வந்து லிக்விட் வந்து உங்களுக்கு அந்த ரேடியேட்டருக்கு வந்து சேம் அந்த யூ ஷேப்பில் கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பீடுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் தரும். பவர் இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பம்பர் பொறுத்தளவு அந்த ஸ்போர்ட்ஸ் பம்பர் இன்னுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் பட்டர்ஃப்ளை பம்பர் வந்து டியூல் லேயரில் வந்துடும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா 250cc இன்ஜின் நல்ல ஒரு பில் கோட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை. டியூவல் சேனல் ஏபிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விங்கம் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு பனானா ஸ்விங்கம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கார்னரிங் பண்ணுறதுக்கு ஒரு ரேசிங்க்கு இதுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கூடவே வந்து பைக் அடுத்த லெவலுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ அந்த சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்னரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து இன்னும் சொல்லணும் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், லுக் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளான ரைடிங்கே இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது நான் காமிக்கிறேன். ஸோ 10 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய பிராண்ட் அந்த ஷோவா இந்த மாதிரி பிராண்டில் பார்த்துருப்போம். கேடிஎம் பொறுத்தளவு வந்து உங்களுக்கு டியூகாட்டி BMW ஸோ அதில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து இந்த சஸ்பென்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஸ்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம கேடிஎம்லேயே சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ரைடர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேருக்கும் வந்து சேம் அந்த ஏரோ டைனமிக் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. மற்றபடிக்கு ரெண்டுமே வந்து டியூப்லெஸ் ப்ளஸ் ரேடியல் டயரோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு ரைட் வியூ பொறுத்தளவு தான். ரியர் வீல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ கைஸ், ரியர் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ரியர் வீல் பொறுத்தளவு சொல்லவே தேவையில்லை. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த டெயில் லேம்ப் வந்து இந்த 250 தேர்ட் ஜெனில் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள் பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். அந்த மான்ஸ்டர் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து டெயில் லேம்ப்லேயே கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. ஹக்கரை பொறுத்தளவு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடான ஹக்கர் கொடுத்துருக்காங்க. எதனால் இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம பேக் வீல் பேட் போட்டாலும் அந்த லுக்கு வந்து கொஞ்சம் மறையுதுன்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக பேக் வீல் பேடை ரிமூவ் பண்ணிட்டு ஓட்டுறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நிறைய பேர் அதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நல்ல ப்ராடான டயர் கொடுத்துட்டு ஹக்கர் கொடுத்துட்டாங்க மேலே. உங்களுக்கு வந்து அந்த லுக்கு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேடிஎம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபுல் ஃபைன். மற்றபடி உங்களுக்கு நம்பர் பிளேட் மாற்றி நல்ல உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கும்போது இன்னுமே நல்ல ப்ரீமியமான ஒரு லுக்கில் தான் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ரியர் வியூ பொறுத்தளவு தான். லெஃப்ட் அண்ட் டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். லெஃப்ட் வீல் என்னென்னு பார்த்துக்கலாம். அந்த டியூக் 250 சொல்லிட்டு நல்ல ஒரு ஷார்ப்பான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் டிசைனில் அந்த கேடிஎம் அப்படிங்கிறன்னு சொல்லிட்டு இங்கே மேலேயே வந்துடும். ஸோ டியூல் டோன் கலரில் பார்க்குறக்கே நல்ல ஒரு ஷார்ப்பான டிசைனில் கொடுத்துருக்காங்க. மற்றபடிக்கு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக வந்து இன்ஜின் கார்டு உங்களுக்கு சேஃப்டி
ரேடியேட்டர் பேடு உங்களுக்கு அடிஷனலாக வந்துடும். வேணா ஃபிட் பண்ணிக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். மற்றபடி பில் குவாலிட்டி பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு பில் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ மேட் ஃபினிஷிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. நைட் டைமில் உங்களுக்கு ரெயினில் போகும்போது வந்து உங்களுக்கு ட்ராப் ஆனால் துரு ஏறாமல் இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ரைடர் பில்லியன் ரைடர் 2 பேத்துக்கும் வந்து அந்த ஏரோடைனமிக் லுக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல கம்ஃபர்டபுள் ரைடிங்காக. மற்றபடி உங்களுக்கு ஷீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே கீழே வந்துடும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க பில்லியன் ரைடர் சீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் சீட்டு போட்டுக்கலாம், சிங்கிள் சீட்லேயும் ட்ரைவ் பண்ணலாம், டபுள் சீட்டு வேணால் போட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த கிராப் ரயில் பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு ஷார்ப்பான கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடருக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக. மற்றபடி உங்களுக்கு ரியர் வியூ பொறுத்தளவு தான், லெஃப்ட் வியூ பொறுத்தளவு தான், டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். டாப் வீல் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு ப்ராடான லுக்கில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு மினி மொபைலே கையில் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ நியூட்ரல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏபிஎஸ் வந்து மேனுவலாகவே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாசிங்க்கு வந்து இங்கே லைட் கொடுத்துருக்காங்க, எம்ஐ லைட் கொடுத்துருக்காங்க, வார்னிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா ரெண்டிங்கில் உங்களுக்கு வார்னிங் லைட் எரியும். லிக்யூடோட உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமிங் மேலே வந்துடும். ஆர்பிஎம் லெவல், ஃபியூல் லெவல் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எவ்வளோ போகிறோங்க இங்கே காமிச்சிடும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அந்த ரியர் ஏபிஎஸ் ஆனில் இப்போ இருக்குது. ஸோ ஆனில் இருக்குதுன்னு சொல்லுது. இங்கே பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரியர் ஏபிஎஸ் ஆனில் இருக்குன்னு சொல்லியிருக்கு. கிலோமீட்டர் ஓடுனது இங்கே காமிச்சிருக்கேன். ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மினி இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல்னே சொல்லலாம். ஸோ உங்கள் பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றும் இதில் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ட்ரிப் ஒன், ஆவரேஜ், ஸ்பீடு, டைமர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு உள்ளே போயிட்டு ஏபிஎஸ் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. பைக்கோட இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு பைக்கில் ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்குன்னா உங்களுக்கு இதிலே காமிச்சிடும். அடுத்து டைமர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ பிளேயர், இந்த ஆடியோ பிளேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மியூசிக் கேட்டு போகிறோம், ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வந்து ஆடியோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டைமர் லேம்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு ஃபுல் செட்டப் வந்து நம்ம இந்த கேடிஎம் டியூக் 250 கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தான் சொல்ல முடியும். அடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் பொறுத்தாலும் ஃபுல்லி சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இந்த 3-வே கேட்டகரி ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா இந்த ஆன் ஆஃப்லேயே வரும். பட் இருந்தாலும் வந்து நம்ம கேடிஎம்மில் அடுத்த லெவல் கொண்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஆஃப் ஆன் இதுலேயும் உங்களுக்கு வந்துடும். அடுத்து கில் சுவிட்ச்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ஆப்ஷன் இங்கே வந்துடும். அப்படியே லெஃப்ட் வந்திங்கன்னா ஆக்சுவலாக இதில் எனக்கு பிடிச்சதே வந்து ஆக்சுவலாக பைக்கே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அசார்டு அடுத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும், அசார்ட் ஆன் ஆகிக்கும். மறுபடியும் ஆஃப் பண்ணுறதுக்கு இதுலேயே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா தெரியும். ஹார்ன் உங்களுக்கு வந்து சிம்பிளாக கேடிஎம்மோட ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-வீலர் மார்க்கெட்லேயே கொண்டு வராத நம்ம டியூக் 250 3rd ஜெனில் கொண்டு வந்திருக்காங்க. நான் இப்போ அசார்ட் ஆன் பண்ணிட்டேன், வெஹிக்கிளையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அசார்டு விங்கர்ஸ் எரியுது உங்களுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ விங்கர்ஸ் எரியுது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கீயவே வந்து நான் கையில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக என்னோடய கீ வந்து கையில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அசார்ட் ஆனில் இருக்குது. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ரிஃப்ளெக்டர் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஒரு பைக் பார்க் பண்ணியிருக்காங்கன்னா ஏதோ ஆப்போசிட்டில் ஒரு பைக் வருது அப்படின்னா இந்த இடத்துல பைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக இந்த ரிஃப்ளெக்டரே மார்க்கெட்டிங் கொண்டு வந்தாங்க. நம்ம 3rd ஜெனில் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேனல்லையும் அப்லோட் பண்ணாத நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த உங்களுக்கு ஹசார்டு விங்கர்ஸை பொறுத்தளவு ஹசார்டு வந்து சாவி கீயவே நம்ம எடுத்துட்டாலும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விங்கர்ஸ் ஆனில் இருக்கும். ஒரு நைட் டைம் நீங்கள் பைக் பார்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு கடைக்கு எங்கேயோ ஒரு பக்கம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல ஒரு பைக் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம டியூக் பொறுத்தளவு இது ஆஃப் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம இதை பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகாது. கீயை போட்டு ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஹசார்ட் ஆஃப் ஆகும். ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னா வந்து நம்ம டியூக் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு 4-வீலர் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 25 lakhsக்கு மேலே போட்டு வாங்குற ஒரு கார்லேயே இல்லாத ஃபீச்சர் வந்து நம்ம டியூக் 250 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹூப் சார்ஜிங்கோடவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு டேட்டா கனெக்டிவிட்டி எல்லாமே சேஞ்ச் பண்ண கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கேடிஎம்மில் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹூப் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு பாசிங் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ 3 ஸ்டெப் பாசிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்தா இது நினைக்கிறேங்க லோ பீம், ஹை பீம், பாசிங் 3மே வந்து இதுலேயே வந்துடும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த மான்ஸ்டர் லுக் அப்படியே கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். கைஸ் ஃபைனலி இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,46,000 வருது. நம்ம 3rd ஜென் டியூக் 250 வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் வந்து ஷோரூம் பாயிண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது நான் கீழே டேக் பண்ணிட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். கலர் வைஸ் பார்க்கும்போது 2 கலரில் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்க ஆரஞ்சு
ஒரு வேரியண்ட் இருக்குது, ஒயிட் ஒரு வேரியண்ட், மொத்தம் 2 வேரியண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க இன்னும் 3 கலர் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க KTM சைட்லேருந்து. அது அஃபிஷியலாகவே வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. மேபி 1.5 மந்த்தில் வந்து அது வந்துச்சுன்னா தனியாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். மற்றபடி உங்களுக்கு மைலேஜ் பொறுத்தளவு வந்து மைலேஜ் ஒரு 35 to 35+ வரைக்குமே கிடைக்குது கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து. KTMலேருந்து சொல்கிறது வந்து உங்களுக்கு 40+ மைலேஜ் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம அந்த எக்கனாமிக் ஸ்பீடில் போனோம்னா நல்ல மைலேஜ் வரும். மற்றபடி உங்களுக்கு எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் நான் மேக் பண்ணி போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட் KTM பற்றி வந்துட்டே தான் இருக்கும். வீடியோ பார்த்து இந்த ப்ரெசென்ட்டாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல்.